வணக்கம் தோழர்களே. ஊழலுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார்கள் நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் நம்ம அண்ணன் விஜயும். பயங்கரமாக ஊழலை ஒழிச்சே தீர்வேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு திமுகவை ஒழிப்பதன் மூலமாக ஊழலை ஒழிக்கிறோம்னு இருக்காங்க. சந்தோஷம். அதுலேயும் அண்ணன் விஜய் சொல்லியிருக்கிறாரு, இந்த திமுகவுடைய ஊழலை வச்சு ஒரு இலக்கியமே எழுதிடலாம் அப்படின்னு இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சினே, அப்படியாச்சும் எழுத்தாளர் ஆகுங்க. இந்த பக்கம் நம்ம அக்கா அதை வச்சு ஒரு சினிமா படமே எடுக்கலாம். ஆக மொத்தம் தயாரிப்பாளராக டைரக்டராக நம்ம அக்காவும் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. நமக்கு பல கேள்விகள் இருக்கு. நீங்கள்லாம் யோகியமா? அரசியலில் பழிவாங்கும் நடவடிக்கையாக சில வேலைகள் நடக்கும், உண்மையிலே ஊழலும் நடக்கும். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஊழல் யார் செஞ்சாலும் தூக்கி உள்ளே போடுறதுல நமக்கு தயக்கமே கிடையாது. அதே சமயத்தில் மொத்த ஊழல்வாதிகளும் மொத்தமாக நின்றுக்கிட்டு அடுத்தவனை பார்த்து கை நீட்டுறது இருக்குல்ல, அந்த அயோக்கியத்தனத்தை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இல்லை, அன்னை சொல்லியிருக்காருல்ல, திமுக செஞ்சிருக்கிற ஊழல்லாம் வேற லெவல் ஊழலுங்க. திமுக ஊழல் வச்சா ஒரு இலக்கியமே எழுதி முடிச்சிடலாம், ஒரு நாவலே எழுதிடலாம். அவர் மொத்தமாக இலக்கியம்ன்றாரு. மொத்தமாக இலக்கியம்னு சொல்ல முடியாது. இலக்கியத்தில் எல்லாம் இருக்குது. சிறுகதை, நாவல், பாட்டு, போனது வந்தது எல்லாம் இருக்குது. ஆனால் இலக்கியமே எழுதலான்றாங்க. ஏதோ ஒரு வடிவத்தில் எழுதட்டும். ஆனால் நீங்கள் யோகியமானே? ஆனால் விஜய் அவர்களே, நீங்கள் யோகியமா? உங்களுக்கு சம்பளம், பாதி சம்பளத்தை நீங்கள் கருப்பு பணத்தை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு அப்படியே நைஸாக வாங்கி பெட்டிக்குள்ளே வச்சுக்கிறீங்க. பாதி சம்பளம் கருப்பு பணமாக தான் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க பெட்டிக்குள்ளே. ஏன்னா வரியிலேருந்து தப்பணும்னு. ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கிட்டு அதுக்கு வரி விலக்கு கேட்டீங்க. அன்னைக்கு ஊரே உங்களை வேற மாதிரி பேசிச்சு. அன்னைக்கும் நாங்கள் சப்போர்ட்டாக நின்னோம். ஏன்னா ஒரு டெண்டுல்கருக்கு வரி விலக்கு கொடுக்குறீங்க, ஏன் விஜய்க்கு வரி விலக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் கேட்டவங்க தான். ஏன்னா தப்பு எங்கே நடந்தாலும், உரிமை எங்கே கேட்டாலும் நாங்கள் கூட நிற்போம். அதே மாதிரி நீங்கள் மாஸ்டர் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது, புலி படம் நடித்த போது 2 முறை உங்கள் வீட்டில் ஐடி ரைடு நடந்துச்சு. உங்களுக்கு படம் எடுத்த ப்ரொடியூசர் வீடுகள்லாம் ஐடி ரைடு நடந்துச்சு. பல பேர் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ஐடி ரைடு நடந்துச்சு. அப்போ நீங்கள் எவ்வளவு பணம் சுருட்டி வச்சுருந்தீங்க? ஏன்னா ஐடியே ரைடு பண்ணால் சும்மா இருக்குமா? அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்வா? சொல்லுங்கள். நீங்கள் தான் கருப்பு பணத்தை வாங்கி பெட்டியில் வைக்கிறவராச்சு. அப்போ அந்த ஐடி ரைடு கரெக்டாக தானே நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னால் உங்களுக்கு எரியுமா எரியாதா? ஆனால் நாங்கள் அப்படி சொல்லலை. ஏன்னா எங்களுக்கு அரசியல் தெரியும். அன்னைக்கு உங்களை மிரட்டி, அன்னைக்கு உங்களை உருட்டி, உங்களை ஒடுக்கி வைக்கணும்னு ஒரு கூட்டம் உங்கள் மேலே ரைடு நடத்தினா தான் பேசுகிறோம். இந்த ரைடுக்கு பின்னாடி கூட ஒரு அரசியல் இருக்கு. நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. விஜயண்ணா போய் பாருங்க. அன்னைக்கு உங்களை மிரட்டுறாங்கன்னு தான் நாங்கள் போட்டோம். ஏன்னா எங்களுக்கு அரசியல் தெளிவு இருக்கு. ஒருத்தர் அரசியலற்றவராக மாற்றணும்னா, ஒருத்தரை மிரட்டணும்னா அவங்க வீட்டில் ரைடு போகிறது, அவங்கள ஒடுக்குறது, எல்லா வேலையும் பார்த்தாங்க. நீங்கள் கூட நெய்வேலியில் போய் செல்ஃபி எடுத்தீங்களே ரசிகர்களை வச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஐடி ரைடு நடந்த 2வது நாள் அதை கூட நாங்கள் பாராட்டினோம், கெத்தா பாருடான்னு. ஆனால் நீங்கள் இப்படி சொத்தையா இருக்கீங்களேனே, அடிப்படை அரசியல் அற்றவரா இருக்கீங்களேனா? எது அரசியல் காழ்ப்புணர்வுல பேசப்படுது, எது அரசியல் உள்நோக்கத்தோடு பண்ணப்படுது? இந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்க தெரியலையே. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மதுபான ஊழல்னு ஒற்றை லேபிள்ல எவ்வளவு உள்ளடி வேலை பார்த்தாங்க இந்த பாஜக. டெல்லியில மதுபான ஊழல், இங்க தெலுங்கானால மதுபான ஊழல், இந்தியா முழுதும் இருக்கிற பல எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஊழல் பண்ற ஒட்டுமொத்த கூட்டமும் பாஜகவில் இருக்கு. அவன் வீட்டு பக்கம் ரைடே நடக்கல, இடி போகல, ஐடி போகல, சிபிஐ போகல. ஆனா இங்க மட்டும் எதிர்கட்சிகள் இருக்கிற வீட்டில் மட்டும் எப்படி போய் ரைடு பண்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு அரசியல் அறிவு இருக்கு, உங்களுக்கு அறிவு இல்லை. உங்க கட்சியினுடைய அந்த தேர்தல் செயலாளரா நம்ம ஆதவர்ஜுனா, அந்த ஆதவர்ஜுனா வீட்டில் போன மார்ச் மாசம் இடி ரைடு நடந்துச்சு, இதே இடி ரைடு. அப்ப அவரை ஏன் கட்சியில சேர்த்திருக்கீங்க? இன்னும் சொல்ல போனா 1000 சில்லற கோடி ரூபாய டொனேஷனா கொடுத்த ஒருத்தர் எப்படி யோகியமா வேலை பார்த்திருப்பாரு? எப்படி யோகியமா தொழில் நடத்திருப்பாங்க? அப்ப காசை கொடுத்து எல்லா சில்லற வேலையும் பார்த்து தானே அவங்க பணக்காரனா இருக்கானுங்க. அவங்கள தூக்கி பைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க, அவங்கள தூக்கி கட்சியில முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கீங்களே, எப்படின்னு நான் கேட்கிறேன். அது ஊழல் இல்லையா? அங்க இடி ரைடு நடந்துச்சு, அதை பத்தி பேசுவீங்களா? அப்போ உங்க வீட்டில் ஐடி ரைடு நடந்தாலும், உங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஐடி ரைடு நடந்தாலும், உங்களை வச்சு படம் எடுத்தவங்க வீட்டில் ஐடி ரைடு நடந்தாலும், இந்த பக்கம் உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெரிய ஆளுங்க ஐடி ரைடுக்கும் இடி ரைடுக்கும் உட்பட்டாலும் நீங்க வேடிக்கை பார்க்குறீங்க. ஏன்னா வசதியா அதெல்லாம் ஊழலுக்குள்ள வரவே வராது. இங்க ரைடு நடந்தா ஊழல் ஆயிரும். அதை வச்சு இலக்கியம் படைப்பீங்க.
நீங்க இந்த இலக்கியம் படைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்க கட்சிக்காரனை ஒழுங்கா வைக்க தெரியுதா உங்களுக்கு? இல்ல நான் தெரியாமலே கேக்குறீங்க. உங்க கட்சிக்காரங்க நேத்து நேரம் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆயிருக்கு. மாவட்ட செயலாளர்கள்லாம் போஸ்டிங் போடுறதுக்கு சின்ன சின்ன பதவி கொடுக்கறதுக்கே காசை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறானுங்க. தலித்துகளை புறக்கணிக்கிறாங்க, பெண்களை அவமானப்படுத்துறாங்க. ஒரு அம்மா கட்சி கொடியவே இறக்கி பேச்செல்லாம் தூக்கி இங்கே எரிஞ்சிட்டு போடா அப்படின்ட்டு போனாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம். உங்கள் கட்சிக்குள்ள ஒரு சின்ன போஸ்டிங்கு, நீங்கள் இன்னும் அரசியல் நிற்கலை, தேர்தலை சந்திக்கலை, ஒரு அரசியல் கட்சியாவே வரல, இன்னும் ரசிகர் மன்றமாக தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும் போதே பதவி கொடுக்கறதுக்கு காசு வாங்கினாங்களே, நீங்கள் கூட அறிக்கை விட்டீங்களே ஞாபகம் இருக்கா? கண்காணிக்க குழு அமைச்சிங்களே ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்கள் எல்லாம் யோகியமா? நீங்கள் பேசலாமா? அப்புறம் அந்த அக்கா இந்த வரேன் ஏதோ சொன்னீங்களே, சினிமா எடுக்க போறீங்களா? அதெல்லாம் நீங்க சொல்லலாமாக்கா? உங்க மேல 100 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டை வச்சு நீங்க ஆளுநரா பாண்டிச்சேரியில இருந்த போது ஆளுநர் மாளிகையை அங்க இருக்கிற மக்கள் முற்றுகையிட்டாங்களே, மறந்துட்டீங்களா? பாருங்களே, அக்காவே பேசியிருப்பாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல, பாருங்களே. என்னை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க கேள்வியே என்கிட்ட கேட்க கூடாது. பாத்தீங்கல்ல, நானா ஊழலா? உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல, அப்ப நீங்க ஊழல்வாதி தானே? அவன் இன்னொன்று கேட்குறீங்க, டெண்டர் ஊழல் உங்கள் மேலே இருந்துச்சு, நீங்கள் தான் புதிய புதிய பார் வடிவங்களை எல்லாம் உருவாக்குனவர், 60க்கும் மேற்பட்ட பீர் வகைகளை அறிமுகப்படுத்தினவங்க, டெட்ரோ பார்ன்ற சொல்கிற ஒரு புதிய வகையான பாரை உருவாக்கி விட்டவங்க. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியினுடைய ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனை, அதுல ஏழை எளிய மக்களுக்கு நாங்க மருத்துவம் பார்க்க மாட்டோம்னா, அதுல நீ காசு விடுன்னா, நாங்க மருந்து கொடுக்கணும் நீ காசை கட்டுன்னா, அதை கூட கேட்க வெக்கமே இல்லை உங்களுக்கு. ஏழை எளிய மக்களுக்காக மக்களினுடைய வரி பணத்துல கட்டப்பட்ட ஒரு ஒன்றிய அரசினுடைய மருத்துவமனையில, ஒரு ஆய்வு நிறுவனத்துல எளிய மக்களுக்கு மருத்துவம் பார்க்க வக்கில்ல, அதே இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது கேட்க துப்பு இல்லை. ஆனா கூச்ச நாச்சம் இல்லாம பேசி திருறீங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், அக்கா இலக்கியம் எழுதட்டும், சினிமா படம் எடுக்கட்டும், ஆக மொத்தம் மக்கள் உங்களை ஊழல்வாரின்னு இருக்காங்கல்ல, அது பேர் தானே. அந்த ஊழல்வாதி நீங்க பேசலாமா? ஊழல்வாதிகளினுடைய கட்சியினுடைய தலைவி நீங்க பேசலாமா? இந்த பொம்பளை கேஸ்ல உள்ள போனார்ல நம்ம அண்ணன் சீமானு, அவர் மேல கூட தான் ரைடு இருக்கு. நான் இன்னொன்னு கேட்கிறேன், அவங்க சொந்தக்காரங்க சுருத்து 50 பேர் மேலேயும் ரைட் பண்ணாங்கல்ல, ஆனா 2.5 லட்சம் ரூபாய்க்கு நீ வாடகை கொடுக்குறியே, 5 கார் வச்சிருக்கியே, எதன் அடிப்படையில் வந்துருச்சுன்னு ஏன் ஒன்றிய அரசு கேட்கல? ஏன் இடி ரைடு போகல? ஏன்னா அண்ணன் அவங்களுக்கு கைகூலி வேலை பார்க்குறாரு, அண்ணன் பாஜகவுக்கு சொம்படிக்கிறாரு. உள்ளடி வேலையை பார்த்து இந்த தினம் மலம் இருக்கு இல்லையா, அதனுடைய கோபால்ஜி, அப்புறம் இங்க துக்ளக்கோடைய ஆடிட்டர் குருமூர்த்தி, இவங்களுக்கெல்லாம் சேவகம் பண்ணி கஞ்சி குடிச்சிட்டு இருக்காப்ல. அதனாலதான் ஈடி ரைடு இவர் வீட்டுக்கு வரல. ஒத்த ரூபா சம்பாதிக்காத வக்கத்து போயிருக்கிற ஒரு ஆளுகிட்ட இம்புட்டு பணம் எப்படி வந்துச்சு? ஈடி ரைடு விடு பார்க்கலாம். விடமாட்டேன், ஏன்னா அவங்க ஸ்காலில் விழுந்து சரணடைஞ்சிட்டாங்க. நான் இன்னொன்னு கேட்குறேங்க, இந்த ஆடு ஓவர சீனை போடுது, ஆடு மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? ஒரு பதவிக்கும் வரல, ஒரு பொறுப்புலையும் இல்லை, ஒரு தீர்மானிக்கிற அரசியல் சக்தியா வளரவே இல்லை. ஆனா எத்தனை 100 கோடி ரூபாய் நீ அடிச்சு வச்சிருக்கிற? ரஃபேல் வாட்ச் உனக்கு எப்படி கிடைச்சது? உலகத்திலே 15 பேர்கிட்ட இருக்கிற வாட்ச் ஓன்ட்ட எப்படி வந்துச்சு? நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தானே, ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கும்போது ஒரு வாட்ச் இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு உன்ட்ட காசு எங்க இருந்து வந்துச்சு? கேள்வி இருக்குல்ல, அதுக்கு இன்ன வரையும் உன்னால பதில் சொல்ல முடியல. அப்புறம் எண் மக்கள் யாத்திரையில ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர்கிட்ட 1 கோடி வாங்கியிருந்தா, அங்க இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள், உள்ளடி வேலை பார்க்கறவன், காசுக்கார, அத்தனை பேர்கிட்ட எத்தனாயிரம் கோடி வாங்கின நீ? எம்பி எலெக்ஷன்ல கோவையில் இருக்கிற பெருமுதலாளி, சிறு தொழில் பண்றவங்க அத்தனை பேர்ட்டையும் காசை பிடிங்கி 100கணக்கான கோடியை பேங்க்ல போட்டையே, ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி ஊரடிச்சு உலையில போட்டு வச்சிருக்கியே. இதெல்லாம் ஈடிய கேட்கல? இதெல்லாம் ஊழல் பண்ணிட்டு நீ பேசலாமா? ஆட்டுக்கு தகுதி இருக்கா? சரி, ஆட்டுக்கு தகுதி இல்லை. இந்த எடப்பாடியார் ஏதோ சவுண்டு விடுறாராமே, நீங்கள்லாம் சவுண்டே விடக்கூடாது மிஸ்டர் எடப்பாடியார். காரணம் என்ன தெரியுமா? ஊழல் குற்றச்சாட்டுல தண்டிக்கப்பட்ட குரூப் நீங்க. ஏவன் குற்றவாளியாக ஜெயலலிதா இருந்தாரு, ஏ2வாக உங்க ஆளுக பூரா மொத்தமா உள்ள கடந்தானுங்க. இப்படி தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா, ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவங்க உங்க சின்னம்மா. உங்க மொத்த ஃபைலும் பாஜக பக்கத்துல இருக்கு. அடிச்சதுனாலதான் நீங்க கை கட்டி இப்போ உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு 6 மாசத்துல கூட்டணியை பத்தி பேசுவோம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? உங்க ஊழல் ஃபைல தூசி தட்டி நான் வச்சிருக்கேன்னு உங்களை மிரட்டுறாங்க. எத்தனை ஈடி ரைடு போயிருச்சு உங்களுடைய அமைச்சர்கள் மேல, உங்களுடைய கட்சி தலைவர்கள் மேல. ஏன் கைது பண்ணல? ஏன்னா உங்களை மிரட்டி பக்கத்திலே வச்சுக்கணும்னு பாஜகவுக்கு தெரியும்.
அதனால உங்களுடைய ஊழல் ஃபைல் எல்லாம் தூசி தட்டி கையிலே வச்சுக்கிட்டு அதை உயிர்ப்பா வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டி இங்க வேலை அரசியல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போன கும்பல் நீங்க பேசலாமா? அப்புறம் ஏதோ பாஜக மேல இருந்து புனிதர்களா குதிச்ச மாதிரி பேசுறானுங்க. நான் ரொம்ப சிம்பிளா கேள்வி கேட்கிறேங்க. இந்த பாஜக ஆட்சிக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு தெரியுமா? ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரேன்னு ஒரு பெருசு போய் கஞ்சி குடிக்காம கடந்து உருண்டுச்சு. அது திட்டமிட்டு பாஜக உருட்டி விட்ட ஒரு பீஸு. காங்கிரஸ் ஊழல் அப்படின்னு உட்கார்ந்து ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்குள்ள பயங்கரமான வேலை பார்த்து ஒரு ஊழல் கட்சி காங்கிரஸ்ன்னு அவங்கள வெளியே விரட்டி விட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா 3 பீரியடு பாஜக உட்கார்றதுக்கு இது போன்ற அல்லக்கைகள் காரணம் இல்லையா? இப்ப அண்ணா ஹசாரே உசுரோட தானே இருக்காரு, செத்து போகல. ஏன் போராடல? ஏன் பிஜேபி ஒரு தப்பும் செய்யலையா? பங்கஜ் முண்டையினுடைய முட்டாய் ஊழல், வியாபம் ஊழல், பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான வியாபம் ஊழல். அந்த வியாபம் ஊழல்ல நான் டாக்டர் பதவி வைக்கிறேன், உன்னை டாக்டர்ல பாஸ் பண்ண வைக்கிறேன், உனக்கு டீச்சர் ஆக்குறேன்னு சொல்லி லட்சக்கணக்கான கோடிகள் புழங்குச்சு. அதுல 57 பேர் மர்மமான முறையில அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. அந்த கேஸவே இழுத்து மூடினது இந்த கும்பல். இந்த வியாபம் ஊழல் இந்த பெருசு காதல் விழுகலையா? போய் போராடு. ஏன் போராடல? ஏன்னா செஞ்சது பாஜக. ரஃபேல் ஊழல் 500 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளைட் வாங்குறேன்னு ஒப்பந்தம் போட்டிருக்கு காங்கிரஸ். 500 கோடி ரூபாய்க்கு வாங்குறத 1500 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டா 1000 கோடியை ஒரு பிளைட்டுக்கு அடிச்சது இந்த கும்பல். அந்த ரஃபேல் ஊழலுக்கு பேச்சும் கிடையாது, மூச்சும் கிடையாது. தங்க நாற்கரச்சாலை ஊழல், பங்குச்சந்தை ஊழல், தேர்தல் பத்திர ஊழல், எத்தனை ஊழல் இன்னும் பட்டியல் இருக்கு. நீங்கெல்லாம் கார்கில் ஊழல்ல தொடங்கி ஊருப்பட்ட ஊழலை பண்ணி வச்சவங்க. பொதுத்துறை பங்குகளை விற்கிறதுக்குனே அமைச்சரை போட்டு வித்து தின்னவங்க. நீங்கெல்லாம் ஊழலை பத்தி பேசலாமா? இங்க ரெட்டி சகோதரர்கள் கர்நாடகத்துல எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணான். அவன் கட்சியில தானே இருக்கான். அவருக்கு துணை நின்ற எடியூரப்பா கட்சியில தானே இருக்காரு. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஊழலை பத்தி? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கேபி முனுசாமில இருந்து அத்தனை பேரும் ஊழல்வாதிக தானே. நயினார் நாகேந்திரன் 4 கோடி ரூபாய் மாட்டுச்சு. அதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் சொத்த புடுங்கினாருன்னு அவர் மேல வழக்கு இருக்கே. என்ன நீங்க யோகியங்க? தமிழ்நாட்டுக்குள்ளேயோ அல்லது இந்தியாவுக்குள்ளேயோ என்ன யோகியமா பண்ணிட்டீங்க? அப்போ ஒட்டுமொத்த ஊழலையும் செஞ்சுட்டு இந்த ஊழல் பெருச்சாலிய பூரா ஒரு பக்கம் நின்னுகிட்டு ஐயோ நீங்க ஊழல் பண்ணிட்டீங்கன்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஊழல் பண்ணி இருக்கிறாங்க, உங்களுக்கு ஆதாரம் இருந்தா நீங்க யார வேணாலும் பிடிச்சி உள்ள போடலாம். ஆனால் அதுக்கு தகுதி ஒன்றிய அரசுக்கு இல்லை. நீ ஏன் ஒரு ஊழல் குப்பை? இது பேசுறாங்க பாரு, கதை எழுதுவேன், சினிமா எடுப்பேன்னு. நீங்க பூரா ஊழல்வாதிகள். இத பேசுறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு. ஏன்னா 5 ரூபா நாங்க யாரையும் ஏமாத்தி வாங்கல, 5 ரூபா எவங்கிட்டையும் புடுங்கல, பொது சொத்தை எடுத்து தின்னல, காட்டையும் மேட்டையும் கரைக்கல. எங்களுக்கு உருத்தா நான் கேள்வி கேட்கலாம். உங்கெல்லாம் யாருமே கேள்வி கேட்க தகுதி இல்லாத கும்பல. அதனால இந்த உருட்டுறது, மிரட்டுறது, இந்த சீன் போடுறது இதெல்லாம் விட்டுரு. பாஜகவுக்கு சீமானு டீம் பார்ட்னரு, இவரு டீம் பார்ட்னரு விஜய். இருந்துட்டு போங்க. உங்களை எப்படி வச்சு செய்யணும்னு எங்களுக்கும் தெரியும்.